நான் முன்னாடியே சொன்னதுதான், எப்பெல்லாம் திவாகருக்கு பேச்சு வரலையோ அப்பெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணு இல்ல, வியன்னா வந்து ஒரு டயலாக்க சொல்லும் போது திரும்ப அது இல்லாம இன்னும் 2-3 டயலாக் சொல்றது, ஏதோ அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இவர் வந்து திரும்ப நம்மள வந்து டயலாக் சொல்ல வச்சா நம்ம மாட்டிக்குவோமே. ஏன்னா இப்பதான் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டாரு, நடிப்பு ராட்சசன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காருல்ல, அதுக்கு பங்கமாயிடுமோன்றதுக்காக அதெல்லாம் தப்பிக்க பார்த்தாரு. ஆனா வினோத் வச்சு இறச்சு விட்டாரு. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது அப்படியே கூட சொல்லிடுறேன். வந்து சொன்னதே என்னன்னா, இந்த டைலாக் இல்லாம 2-3 டைலாக்கு, ஆனா அவர் திரும்ப திரும்ப அப்படின்னும் போது யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நான் யாரு அப்படின்னாரு. எனக்கு நான் தான் சொன்னேன், குன்றத்தூர் மலை 10 படி, நம்ம வந்து சைக்கோலாம் கிடையாது, வெறும் 10 படி தான். ஒரு 25 30 அன்னைக்கு என்ன நடந்துக்கிறதுன்ற பொறுத்து ஒழுங்கா வந்து ஷாட்டுக்கு காலைல வந்துட்டு பொட்டி பாம்பா இருந்து சொல்றதை செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது. அங்க வந்து ரீல் எடுக்கிற மாதிரி நடிப்பு ராட்சசன் ஆனு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ராட்சசனுடைய முகத்தை நீங்க பாப்பாரு. சரியா? ஏன்னா அப்பதான் வினோத் உள்ள வருவாரு, லேடிஸ் அழ வைக்கிற நீனு இன்னையா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க அழுதே போயிடுவாங்க, நான் ஏதோ அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் வந்து இது பண்றாரு அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணது பாத்தீங்கன்னா வினோத் தான். வியன்னாவுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடக்கும்போது அது வந்து பண்ணது இவர் தான், வினோத் தான். ஆனாலுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வினோத் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்குவாங்க அவங்க. ஐயோ நான் இன்னும் அவர் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கவே இல்லைன்றத அவங்க அழுது ஆராட்டி சொல்றாங்க. எங்க அவர் ட்ரிகர் ஆவாருன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் வேணா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவர் ஏதோ ட்ரை பண்ண என்னம்மா யாருக்கு அப்படிலாம் பேசுவாரு. பாரு வந்து சொல்லுவாங்க, அவருக்கு என்னவோ நீங்க அதை சொல்லிடுமா, நீ திரும்ப திரும்ப அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ட்ரிகரே ஆவாரு. என்ன பாரு இது, யாரு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது, என்னது இது நடக்குது, இது நீங்க யாரு, வாட் நான்சென்ஸ். இதுல ஒரு கொடுமை, இன்னைக்கு ஒரு கிளிப்பு பார்த்தேன், நீங்க நடந்துதான், உனக்கு தெரியுமாமா எனக்கு தெரியுமாமா எல்லாத்தையும் கேட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாதுன்னு நாங்களாம் வீடியோ பார்த்தே கிடையாது. அப்ப கனிய சொல்லுவாங்க, நான் இவரு வீடியோ ஃப்ரெண்டு வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போது கொஞ்சம் இவருவா இருக்கேன். நான் உடனே ஆஜரே, நானா தான் அது ஃப்ரெண்டாக அசிங்கசியமா திட்டம், இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு போட்டு பொலகாட்டு. என் ஃப்ரெண்டா இருந்தா இந்த மாதிரி திட்டி விட்டுருவேன், இல்லைன்னா அந்த ஃப்ரெண்டையே தூக்கி கடாசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே அசிங்கம் தான் வச்சுக்காங்களேன்.